வணக்கம் நண்பர்களே. அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்திலிருந்து பல நல்ல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அடுத்த ஒரு மெத்தடு. இதை கண்டிப்பாக நம்ம எல்லாரும் செஞ்சு பார்க்க முடியும். கைக்கு மேலே பலனையும் அனுபவிக்க முடியும். வாங்க என்னங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ, வெல்கம் பேக். நம்ம பில்டிங் பெட்டர் ஹேபிட்ஸ் பயணத்தை தொடர்வோம். போன எபிசோடில் பழக்கங்களை பழக எது முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு ஒரு புதிய பழக்கம் நாம் பழக நமக்கு இருக்கிறது ஒரே வழிதான், அதை பார்ப்போம். நாம் நம்ப முடியாத அளவுக்கு அது ஒரு சின்ன வழிதான். ஒரு பழக்கத்தை நாம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப உற்சாகமாக மோட்டிவேஷனோடு ஆரம்பிப்போம். அது ஒர்க் அவுட் ஆனாலும் சரி, புதிய லாங்குவேஜை கற்றுக்க போனாலும் சரி, ஆனால் போக போக ஃபிசில் அவுட் ஆகி பலூன் வெடிச்சிடும். அது மாதிரி நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் அப்படித்தான். இதில் அந்த பழக்கம் அப்படிங்கிறது ஒரு தடை கிடையாது. இதை நம்ம ஆரம்பிக்கிற அந்த மெத்தடில் தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்டார்ட் எப்படி ஈஸியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு 2 minute ரூல் அப்படின்னு பேர். ஒரு சிம்பிளான அழகான ஒரு ரூல். நீங்கள் எந்த பழக்கத்தை பழகணும்னு ஆரம்பித்தாலும் சரி, அதை இந்த 2 minute ரூலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய படிக்கணுங்கிற பழக்கத்தை கொண்டு வரணுமா, ஒவ்வொரு ராத்திரியும் ஒரு சாப்டர் படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு பேஜ், ஒரு பக்கம் படிக்க ஆரம்பிங்க. அத்லெட் ஆகணுமா, ஒரு நாளைக்கு 3 மைல் ஓடணும்னு நினைக்காதீங்க. ரன்னிங் ஷூஸை போட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடுறதுக்கு வாங்க, அது போதும். அதுதான் பழக்கம். யோசிச்சு பாருங்க, யாராக இருந்தாலும் டெய்லி ஒரு 1 minute மெடிடேஷன் பண்ண முடியும். டெய்லி ஒரு புஷ்அப் பண்ண முடியும். சின்ன ஸ்டெப் தான், ஒரு பழக்கமாக வைங்க. உடனே ரிசல்ட் கிடைக்காது, அது எய்மும் கிடையாது. இது நம்ம பழகிற அந்த கலையை வளர்த்துக்கிறது தான். மாரத்தான் ஓட்டத்தை உடனே கற்றுக்கிறது இல்லை. நீங்கள் ஒரே ஒர்க் அவுட்டை விடாத ஒரு மனுஷன் அப்படின்னு உங்களை நீங்கள் மாற்றிக்கிறீங்க. உண்மையான வெற்றி எதில் இருக்குன்னா, ஒரு நல்ல ஆரம்பத்தில் தான். நீங்கள் ஒரு புத்தகம் எழுத ஆரம்பிக்கணுமா, டெய்லி ஒரு பக்கம் யோசித்து எழுதுறது நினச்சாலே கஷ்டம்தான். ஆனால் ஒரு வரி எழுத ஆரம்பிங்க, அது போதும். இன்னைக்கு ஒரு நல்ல நாள், அதனால் ஆரம்பிப்போம் அப்படின்னு நினச்சிக்கங்க, அவ்வளோதான். சீக்கிரமே ஒரு வரி ஒரு பேராவாக எழுத ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் ஈவினிங்கில் நிறைய எழுதுறது உங்களுக்கு பிடித்த ஒரு பழக்கமாக மாறிடும். ஒரு மிகச்சிறந்த ரைட்டராக ஆகணும்னு நினைக்கவே வேண்டாம். தொடர்ந்து எழுதுகிற ஒரு ரைட்டர், அது போதும். இந்த 2 minute ரூல் அதை நடத்தி காட்டும். இது ஒரு பவர்ஃபுல் மெத்தடு ஒரு பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இது உங்களுடைய தினசரி பழக்கத்தை ஆட்டோமேட் பண்ணிடும். அதுதான் கஷ்டமானது, அதுவே சாத்தியமாக்கிறோம். ஒரு தடவை உங்கள் ஜிம் ட்ரெஸ்ஸை போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ண ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் டெக்ஸ்ட் புக்கை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, டெய்லி 2 minute படிக்கிறது ரொம்ப ஈஸி. இது உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஒரு நேச்சுரலாக மாறிடும். ஸோ இந்த வாரம் இந்த மெத்தடு தான் உங்களுக்கு. நீங்கள் எந்த ஒரு நல்ல பழக்கத்தை பழகணும்னு நினைக்கிறீங்களோ, அதில் இந்த 2 minute ஃபார்முலாவை ஃபிட் பண்ணிவிடுங்க. அதை எழுதி வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் அதை செய்ய பழகுங்க டெய்லி. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த சிம்பிளான மெத்தட் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பெரிய பெரிய உன்னதங்களை கொடுத்துருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நல்ல பழக்கங்களை எப்படி நம்ம வாழ்க்கையில் ஈஸியாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. See you then.